ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நீங்கள் அதிகமாக கமெண்ட்டில் கேட்ட ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த ஆஸோட யூசேஜஸ். ஓகே, இந்த ஆஸ் வந்து நிறைய இடத்துல ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, வெறும் ஆஸாக ஒர்க் ஆகுது, அப்புறம் ஆஸ் வந்து கன்ஜங்ஷனாக ஒர்க் ஆகுது, ஆஸ் இஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். ஓகே, அடுத்து ஆஸுக்கும் லைக்குக்கும் என்ன மீனிங், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதைத்தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ், டோன்ட் ஸ்கிப் த வீடியோ, வாட்ச் இட் ஃபுல்லி, தென் அலோன் you will get the proper understanding, right? And if this is your first visit to our channel, don't forget to subscribe our channel and hit the bell button. Okay, let's get into the video without delay. நாம பொதுவாகவே இந்த ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு 3 ஆங்கிளில் யூஸ் பண்ணுவோம். நிறைய யூசேஜஸ் இருக்குங்க. அதில் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 ஆங்கிளில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதில் நார்மலாகவே இந்த ஆஸ் அப்படின்னா அதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னா போல. ஓகே, இதற்கு என்ன அர்த்தத்தில் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா சில விஷயங்களை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து இந்த ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையை காரணமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு ரீசனாக வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆஸ் என்ன பண்ணுவோம், நாம் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இந்த ஸ்கூல் லெட்டர்லாம் பார்த்துருப்பீங்க. ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ எம் அன்ஏபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ். இப்படி ஒரு படிச்சிருப்பீங்களே அந்த கம்போசிஷனில், இந்த லெட்டர் ரைட்டிங்கில், எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால். அப்போ ஒரு காரணத்தை சொல்வதற்கும் நாம் ஆஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று, அதாவது இது வந்து கன்ஜங்ஷனாக இருக்குது. சரிங்களா? அதாவது இது கன்ஜங்ஷன். அடுத்து இதே மாதிரி இன்னொரு ஃப்ரேஸ் இருக்குது. அதையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆஸில் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா அது போல. ஓகே, வெறும் போல கிடையாது, அது போல. இதற்கான வார்த்தை என்ன அப்படின்னா ஆஸ் இஃப். என்ன அது போல? ஓகே, இப்போ ஒவ்வொன்றா வந்துடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த நார்மலாகவே நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு 2 வார்த்தைகள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா லைக் அப்படிங்கிற வார்த்தையும், இன்னொரு வார்த்தை ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையும். இதற்கான சரியான புரிதல் இல்லாட்டி எல்லா இடத்துல நம்ம தப்பு பண்ணுவோம். நல்லா கவனிக்கணுங்க. இந்த லைக் அப்படிங்கிற வார்த்தை 2 நவுனை கம்பேர் பண்ணி அதில் இருக்க சிமிலாரிட்டிஸை சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதாவது அவங்களோட பிஹேவியர்ஸ் ஒத்து போகணும், அவ்வளோதான். ஓகே, அவங்களோட பிஹேவியர்ஸ் ஒத்து போகும், ஒரு சிமிலாரிட்டிஸை காட்டும். ஆஸ் எதுக்கு அப்படின்னா ஒருத்தரோட ரூலை சொல்கிறதுக்கு, ஒருத்தரோட பொசிஷனை சொல்கிறதுக்கு, ஒருத்தர் என்னவாக இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? லைக் வேறு, ஆஸ் வேறு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், அதிலே உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஹீ டீச்சர்ஸ் லைக் எ டீச்சர். ஹீ டீச்சர்ஸ் லைக் எ டீச்சர் அப்படின்னா அவர் டீச்சர் கிடையாது, ஆசிரியர் எப்படி சொல்லிக் கொடுப்பாரோ அதே முறையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரும் சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனால் அவர் எந்த ஸ்கூலுக்கும் போகலை, அவர் எதுவுமே படிக்கலை, பிஎட் கிடு எதுவுமே வாங்கலை. ஆனால் டீச்சர் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்களோ அதே மாதிரி சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் நடை உடை பாவனையெல்லாம் டீச்சர் மாதிரி இருக்குது, ஒத்து போகுது. அப்போ ஹீ டீச்சர்ஸ் லைக் எ டீச்சர். அதுவே ஹீ டீச்சர்ஸ் ஆஸ் அ டீச்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி ஹீ ஒர்க்ஸ் ஆஸ் அ டீச்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரோட ரோலே டீச்சர் தான், அவரே யார் தான், டீச்சர் தான். ஓகே, அங்கே அவர் மாதிரி செய்கிறாரு, அவரோட ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படிலாம் கிடையாது. அப்போது லைக் அப்படின்னா ஒருத்தர் இன்னொருவரை போல அவரோட ஆக்ஷன்ஸ் அப்படியே என்ன பண்ணுறது அப்படின்னா ஒத்து போகிறதுக்கு தான் நம்ம லைக் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஆஸ் அப்படின்னா ஒத்து போகிறதெல்லாம் கிடையாது, அவர் தான் அந்த பர்சன். ஓகே, ஹீ ஒர்க்ஸ் லைக் ஹிஸ் ஃபாதர். ஹீ ஒர்க்ஸ் லைக் ஹிஸ் ஃபாதர். ஈவன் அவங்க அப்பா மாதிரியே வேலை செய்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க அப்பா எந்த மாதிரி வேலை செஞ்சாரோ அதே முறையில், அதே அந்த அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதே முறையில் இவனும் வேலை செய்கிறான். அதை விட்டு போட்டு ஹீ ஒர்க்ஸ் ஆஸ் ஹிஸ் ஃபாதர் அப்படின்னு போட்டிங்கன்னா மீனிங் வராது, தப்பு. ஹீ ஒர்க்ஸ் ஆஸ் அ ஃபாதர்னால் அவர் தான் அப்பாவாக இருக்கணும், இருக்க முடியுமா? இப்போ சென்டென்ஸ் தப்பு. அப்போ ஒருத்தரோட ரோலை சொல்வதற்கு, ஒருத்தரோட நிலைமையை சொல்வதற்கு, பதவியை சொல்வதற்கு நீங்கள் ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையும், ஒருத்தரோட சிமிலாரிட்டியை சொல்கிறதுக்கு லைக் அப்படிங்கிற வார்த்தையும் சிம்பிளாக யூஸ் பண்ணுங்கள். இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும், ரொம்ப டீப்பாலாம் போயிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அடுத்து ரீசன். இது உங்களுக்கே தெரியும். அதாவது எந்த ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் அந்த சென்டென்ஸுக்கு முன்னாடி ஆஸை போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அர்த்தம் வந்துடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆஸை என்னென்னு வச்சு யூஸ் பண்ணுறோம், ரீசனுக்காக யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த ஆஸு இதற்கடுத்து ஒரு சென்டென்ஸ் வரணும். சரிங்களா? இதற்கடுத்து ஒரு சென்டென்ஸ் வரணும். இந்த சென்டென்ஸ் தான் பார்த்திங்கன்னா ரீசனாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி சொன்னதே நான் சொல்கிறேன். எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால், ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். இதுதான் சென்டென்ஸ். ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படிங்கிற சென்டென்ஸில் தான் காரணம் இருக்குது. நான் பள்ளிக்கு வராத காரணம் இங்கே இருக்குது, இந்த சென்டென்ஸில் தான் இருக்குது. ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால். அப்போது அந்த உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரீசன் இந்த ஆஸ் அப்படிங்கிற வார்த்தை கூட தான் சேர்ந்து வருது.
இதற்கு அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் நம்ம எழுதுவோம். அந்த சென்டென்ஸில் தான் நாம் ரிசல்ட் எழுதுவோம், ரிசல்ட்டை சொல்லுவோம். ஓகே, இது ரீசனு. என்ன ரீசனு? ஒரு செயலை செய்ய முடியாத ரீசன். இந்த காரணத்தினால் இது ஏற்பட்டது. எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் என்னால் பள்ளிக்கு வர முடியவில்லை. காரணம் என்ன? உடல்நிலை சரியில்லாதது. அதன் விளைவாக நடந்த ரிசல்ட் என்ன? விளைவு என்ன? பள்ளிக்கு வர முடியவில்லை. ஓகே, அப்போது காரணத்தினால் வரக்கூடியதை ஃபஸ்ட்டு அந்த ஆஸு கூடயும் அதனுடைய விளைவு ரிசல்ட்டு வந்து அடுத்த சென்டென்ஸ்லேயும் போட்டு பேசணும். இதுதான் ஆஸ் அ கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணுற ரூல். ஓகே, ரைட். புரிஞ்சது தானே இது உங்களுக்கு? சரி, அடுத்து பாருங்கள் ஆஸ் இஃப். ஆஸ் இஃப் அப்படின்னா ஒரு விஷயத்தை போல, அதாவது இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த நார்மல் ஆஸுக்கும் ஆஸ் இஃபுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சம்பவம் நடந்திருக்காது, ஒரு சம்பவம் நடந்திருக்காது. ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க, இருந்தாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு சம்பவம் நடந்திருக்காது, அது நடந்த மாதிரி பாவிக்கிறது. ஓகே, அது நடந்த மாதிரி பாவிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஆனால் தெரியாத மாதிரியே என்ன பண்ணுவான் அப்படின்னா ஆக்ட் பண்ணுவான். ஓகே, he acted as if he didn't know அப்படின்னு நம்ம சொல்லுவோம். he acted as if he didn't know அப்படின்னா அவனுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான் பாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சாலும் தெரியாததை போல் பாவித்தல். ஓகே, அதை போல நடித்தல், அதை போல செய்தல். ஓகேங்களா, அதற்கு தான் நம்ம as if அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஓகே, சென்டென்சஸ் போலாங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஒரு டெஃபினிஷன் சொன்னாலும் எக்ஸாம்பிள்ஸ் போனால் தான் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ இன்றைக்கி நாம் இந்த ஆஸை ஒரு விஷயங்களை கம்பேர் பண்ணுறதுக்கு, ஒருத்தரோட ரோலை சொல்கிறதுக்கு, இன்னொன்று சம்பவம் நடந்த அந்த காரணத்தை சொல்வதற்கு, அடுத்து ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனில் நடக்கிற ஒரு சம்பவங்களை சொல்வதற்கு இந்த ஆஸை யூஸ் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஓகே, இது எக்ஸாம்பிள்ஸில் பார்த்துருவோம், அப்போ தான் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக ஆஸை வந்து ஒரு கம்பேரிசனுக்கு, எப்படி ஒருத்தரோட ரோலை சொல்கிறதுக்கு, இல்லாட்டி ஒருத்தரோட அந்த கெப்பாசிட்டியை சொல்கிறதுக்கு, இல்லாட்டி ஒருத்தரோட பொசிஷனை சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சென்டென்ஸை பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபார்முலா எழுதியிருக்கேன். ரொம்ப சிம்பிள். ஒரு சப்ஜெக்ட் வரணும், ஒரு வேர்பு வரணும், வேர்புக்கு அடுத்து உடனே ஆஸ் வரணும், அந்த ஆஸை தொடர்ந்து ஒரு நவுன் வரணும். இப்படி தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் இந்த நவுனை போல் அவர் இந்த வேலை செய்கிறாருன்னு அர்த்தம். ஓகே, இந்த நவுனை போல் இந்த வேலையை செய்கிறார் அப்படிங்கிற மீனிங் வரும். அப்போ வேர்புக்கு அடுத்து இமீடியட்டாக ஆஸ் வரணும். ஆஸ்க்கு அடுத்து நமக்கு என்ன வேணும்? ஒரு நவுன் வேணும். அதற்கடுத்து எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் வரது என்ன பண்ணிக்கலாம்? நம்ம போட்டு போய்க்கலாம், தப்பு இல்லை. சரிங்களா, பாருங்கள். அணியின் தலைவராக பதவி வகிக்கிறார். அணியின் தலைவராக பதவி வகிக்கிறார் தான் போட்டிருக்கோம். அங்கே அவர் அப்படிங்கிற அந்த ஒரு நவுன் இல்லை, ஆனால் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் வார்த்தை பார்த்தீங்கனாலே அது எந்த வார்த்தையில் முடிஞ்சிருக்கு, என்ன டோனில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிங்க அப்படின்னா எந்த நவுன் அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, வகிக்கிறார் அப்படின்னா ஏதோ ஒரு ஆளை பற்றி தான் பேசுகிறாங்க, அவர். ஓகே, ரைட். பாருங்கள், அணியின் தலைவராக பதவி வகிக்கிறார். அந்த வகிக்கிறாருங்கிற வார்த்தையிலே தெரியுது, இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஓகே, அப்போது இந்த மாதிரி சென்டென்ஸு சொல்லும் பொழுது நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே சொல்லலாம், இல்லாட்டி சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லையும் சொல்லலாம், தப்பு இல்லை, மீனிங் வரும். ஓகே, சரி பாருங்கள். அணியின் தலைவராக பதவி வகிக்கிறார். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும், ஹீ வந்துருச்சு. பதவி வகிக்கிறார் தானே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆக்ட்ஸுன்னு சொல்லலாம், இல்லாட்டி சர்வ்ஸுன்னு சொல்லலாம். ரெண்டுமே கரெக்டு தான். நான் இங்கே ஆக்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை போடுறேன். ஓகே, ஹி ஆக்ட்ஸ். வேர்பு வந்துருச்சு. வேர்பை வந்தால் உடனே என்ன போட்டணும்? நம்ம ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையை போடணும். போட்டால் தான் அவரோட ரோலை சொல்ல முடியும். ஓகே, ஹி ஆக்ட்ஸ் ஆஸ் என்னவா இருக்கிறாரு? அணியின் தலைவராக இருக்கிறார். இங்கே பாருங்கள், அணியின் தலைவராக, அவராக, அணியின் தலைவராக, அவராக அப்படின்னா இவர் தான் அந்த ஆள், இவர் தான் அந்த பர்டிகுலர் பர்சன். ஓகே, பாருங்கள், he acts as a team captain. ஓகே, கேப்டன். ஓகே, கேப்டன் TIN போடணும். பாதி பேர் TION போட்டுருவீங்க, அது கேப்ஷன். கேப்ஷன்னா தலைப்பு. சரிங்களா, பாருங்கள், he acts as a team captain. he acts as a team captain. அப்போது டீம் கேப்டனாக இருக்கிறது அவரோட ரோல். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ் போட்டிருக்கோம். he acts like a team captainனா டீம் கேப்டன் எங்கேயோ இருக்கிறான், இவன் சும்மா சப்ஸ்டியூட்டு. ஆனால் டீம் கேப்டன் எப்படிலாம் பண்ணுவாரோ அதே மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டே இங்கே வா, பால் எடுப்போ, பேட் எடுப்போ, அங்கே போய் நில்லுப்போ அப்படின்னு சொல்லி சும்மா ஆர்டரை போட்டிருக்கிறது. அவனுக்கு அந்த எந்த பதவி இருக்காது. ஆனால் அந்த ஒரிஜினல் பர்சனை போல் சும்மா அப்படி என்ன பண்ணுறது, நம்ம சும்மா சீன் காட்டுறது, ஆக்ஷனை போடுறது. ஓகே, அதனால தான் அங்கே லைக் அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? அப்போ லைக்குக்கும் ஆஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரைட், பாருங்கள். அவர் மென் பொறியாளராக வேலைக்கு சேர்ந்தார். அவர் என்ன பண்ணார்?
வேலைக்கு சேர்ந்தார். என்னவா சேர்ந்தார்? மென் பொறியாளராக. அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்கள். வேலைக்கு சேர்ந்தது யார்? அவர். அப்போ அவர் தான் சப்ஜெக்ட். ஓகே, ஹீ என்ன பண்ணார்? சேர்ந்தார். வேலைக்கு சேர்ந்தாரா? அப்போ சேர்தலுக்கு ஜாயின்டு. ஓகே, ஜாயின்டு. ஏன் ஜாயின்டு போட்டிருக்கேன்? இங்கே சேர்ந்தார் அப்படின்னு தான் இருக்குது. அப்போ சேர்ந்தார்னா பாஸ்ட் டென்ஸ், அதனால ஜாயின்டு. ஓகே, ஸோ ஹீ ஜாயின்ட். என்னவா ஜாயின் பண்ணார்? ஏன்னா ஜாயின்ட் அப்படிங்கிற வார்த்தை வேர்புக்கு அடுத்து நம்ம ஆஸ்ங்கிற வார்த்தை போடணும். அப்படி போட்டோம் அப்படின்னா அவரோட ரோலை இமீடியட்டாக போட்டால் தான் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஹீ ஜாயின்ட் ஆஸ் அ சாஃப்ட்வேர் என்ஜினியர். ஹீ ஜாயின்ட் ஆஸ் அ சாஃப்ட்வேர் என்ஜினியர். ஓகே, அவர் மென்பொறியாளராக வேலைக்கு சேர்ந்தார். ஓகே, ஐ ஜாயின்ட் ஆஸ் அ சாஃப்ட்வேர் என்ஜினியர், ஐ ஜாயின்ட் ஆஸ் அ டீச்சர், ஐ ஜாயின்ட் ஆஸ் அ டாக்டர், எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் அந்த பதவிக்கு ஜாயின் பண்ணேன், அந்த ரோலுக்கு என்ன பண்ணேன், நான் போய் வேலைக்கு சேர்ந்தேன், அதுதான் அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்க, 2 பிரிவிற்கு தரகராக பணிபுரிந்தார். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா 2 பிரிவு இருக்கு, 2 பிரிவுக்கு இடையில ஒரு தரகராக மீடியேட்டராக வேலை செய்கிறாரு. அப்போ அவரோட ரோல் என்ன, அவரோட பொசிஷன் என்ன? மீடியேட்டர். அவ்வளோதான். புரியுதுங்களா? இங்கேயும் நம்ம என்ன தான் சொல்கிறோம், அவரோட பொசிஷனை தான் சொல்கிறோம், ரோலை தான் சொல்கிறோம். எழுதிடலாங்களா? பாருங்க, 2 பிரிவிற்கு தரகராக பணிபுரிந்தார். யாரோ ஒருத்தர், அவர் தான். சரிங்களா? சொல்லுங்க. பணி புரிந்தார் தான் இருக்குது, அதையும் பார்த்துடணும். அப்போ தான் நம்ம என்ன டென்ஸில் வருதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ ஹீ பணி புரிந்தாரா? சர்வ்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஹீ சர்வ்டு என்னவாக? ஆஸ் அ மீடியேட்டர். ஓகே, ஆஸ் அ மீடியேட்டர். ஹீ சர்வ்ட் ஆஸ் அ மீடியேட்டர். அவர் தரகராக பணிபுரிந்தார். யாருக்கு? 2 பிரிவிற்கு. அப்போ ஃபார் த 2 பார்ட்டிஸ். ஓகே, 2 பார்ட்டிஸ்னா 2 பிரிவுகள். பாருங்க, ஹி சர்வ்ட் ஆஸ் அ மீடியேட்டர் ஃபார் த 2 பார்ட்டிஸ். 2 பிரிவிற்கு, 2 கட்சிகளுக்கு அவர் என்னவாக இருந்தார்? அவர் தரகராக பணிபுரிந்தார். பார்ட்டிக்கு 2 பிரிவிற்கு, ஓகே, அவர் என்னவாக வேலை செய்தார்? தரகராக வேலை செய்தார். சிம்பிள். ஹி சர்வ்ட் ஆஸ் அ மீடியேட்டர் ஃபார் த 2 பார்ட்டிஸ். அடுத்து பாருங்க, 2 கிராமங்களுக்கு இணைப்பாக அந்த பாலம் செயல்பட்டது. ஆக்ஷனை செய்யறது யார் இங்க? அந்த பாலம். அப்போ அந்த பாலம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஜெக்ட். என்ன பண்ணிச்சாமா? செயல்பட்டது. அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்படியே கொண்டு வாங்க. அந்த பாலம். ஓகே, தட் பிரிட்ஜ் என்ன பண்ணுச்சு? செயல்பட்டது. அப்போ ஆக்டட்ங்கிற வார்த்தையை போடுங்க. தட் பிரிட்ஜ் ஆக்டட் ஆஸ் அ என்னவா? லிங்க்கு. பாலமாக செயல்பட்டது. பிரிட்ஜுங்கிறத விட லிங்க்னு சொல்கிறத கரெக்ட். ஏன்னா இணைப்பாகத்தான் என்ன பண்ணுது? அது செயல்பட்டது. அப்போ இணைப்பு அப்படின்னாலே லிங்க்கு தான். லிங்க் அப்படின்னா இணைப்பாக. அப்போது அதோட ரோல் என்ன? இணைக்கும் அந்த செயல் தான் அதோட ரோல். இணைப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அதோட ரோலே. ரைட்? அங்கே எப்படி மீடியேட்டர் சொன்னோம், அதே மாதிரி இங்கே லிங்க் அப்படிங்கிறத ரோல். எதோட ரோல்? பிரிட்ஜோட ரோல். ரைட்? பாருங்க, தட் பிரிட்ஜ் ஆக்டட் ஆஸ் அ லிங்க். எதற்கு? 2 கிராமங்களுக்கு. ஓகே, எப்படின்னா between the 2 villages. ஓகே, 2 villages, 2 கிராமங்களுக்கு நடுவில் நம்ம போடணும். நான் 2 கிராமங்களுக்கு மட்டும் போட்டேன். ஏன்னா 2 கிராமங்களுக்கு நடுவில் அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா தான் அந்த betweenங்கிற வார்த்தை கரெக்டாக வரும். சரிங்களா? பாருங்க, தட் பிரிட்ஜ் ஆக்டட் ஆஸ் அ லிங்க் between the 2 villages. அப்போ இங்கே எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆஸுக்கு அடுத்து ஒரு நவுனை சொல்கிறோம் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன், அதோட ரோலு, அதோட பொசிஷனை தான் நம்ம மீன் பண்ணியிருக்கோமோ தவிர லைக் அப்படிங்கிற வார்த்தையில் வரவே வராது. வந்தால் தப்பு, சென்ஸே தப்பு. புரிஞ்சுது தானே இது உங்களுக்கு? ஓகே, அடுத்து நம்ம ஆஸ் இஃப் போயிடலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு டெக்னிக் தான் ஆஸுக்கும் ஆஸிஃபுக்கும் இருக்க ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஓகே, நல்லா கவனிக்கணும். நம்ம ஆஸ் யூஸ் பண்ணும்பொழுது ஆஸுக்கு அடுத்து நவுன் போட்டோம். ஏன் அப்படின்னா ஒருத்தரோட கெப்பாசிட்டி இல்லாட்டி ஒருத்தரோட ரோலு, பொசிஷனை சொல்கிறதுக்கு. ஒரு நவுனோட நிலைமையை சொல்வதற்கு, ரோலை சொல்வதற்கு நம்ம யூஸ் பண்ணோம். ஆனால் இங்கே ஆஸிஃப் சொல்லும் பொழுது ஒரு விஷயம் நடந்ததை சொல்கிறோம். இங்கே வேர்பை பற்றி பேசுகிறோம். சரிங்களா? இல்லாட்டி ஒரு முழு வாக்கியத்தை என்ன பண்ணுவோம் அப்படின்னா குறிப்பாக வச்சு பேசுவோம். அங்கே ஒரே ஒரு நவுன் மட்டும்தான். இங்கே அப்படி கிடையாது. ஒரு முழு சென்டென்ஸ் ஆஸிஃப்க்கு அடுத்து நீங்கள் போட்டால் தான் மீனிங் கன்வே ஆகும். அப்போ ஆஸ் அப்படின்னா ஒரு நவுன் வந்தால் போதும். ஆஸ் இஃப் வந்துச்சுன்னா மறுபடியும் சப்ஜெக்டில் ஆரம்பித்து ஒரு வேர்பை கொண்டு வரணும். நீங்கள் ஒரு ஃபுல் சென்டென்ஸ் வரணும். ஏன் அப்படின்னா அந்த சம்பவமே நடந்ததை போல அப்படின்னு அர்த்தம். அந்த பர்டிகுலர் பர்சன் கிடையாது, அந்த சம்பவமே நடந்ததை போல அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம சொல்கிறோம். ஓகே, ரைட். பாருங்கள், அவனுக்கு ரகசியம் தெரிந்ததை போல சிரித்தான். இந்த மாதிரி சென்டென்ஸஸ் வந்தாலே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவதுங்க,
இந்த ஒரு சம்பவம் நடந்தது போலன்னு இருக்கு பாருங்க. தெரிந்ததை போல, பார்த்தது போல, நடக்காததை போல, சிநேகிதர்கள் போல, இந்த மாதிரிலாம் இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன இன்சிடென்ட் நடக்குதுன்னு பாருங்க. ஓகே, எல்லா இடத்துலையுமே பார்க்கணும். இப்படி பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் வார்த்தையை வச்சு தான் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஆஸ் இஃப் அப்படிங்கிற சென்டென்ஸ் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, அப்போது இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்ஷன் வேர்டு நமக்கு இருக்குது. அந்த ஆக்ஷன் வேர்டுக்கு தேவையான சப்ஜெக்ட்டு வேர்பை போட்டுட்டு அதற்கப்புறம் நாம் இந்த ஆஸ் இஃப் அப்படிங்கிற வார்த்தை போட்டு மீதி இருக்கிறது எழுதிடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சம்பவம் நடந்ததை போல அப்படின்னு வர்ற அந்த கான்செப்டுக்கு அடுத்து வர்றது தான் நமக்கு சப்ஜெக்ட் வேர்பு. அதற்கு முன்னாடி வர்ற எல்லாமே அதற்கடுத்து வரக்கூடிய ஆஸ் இஃப் சப்ஜெக்ட் வேர்பு. ஓகே, ஸோ பின்னாடி இருந்து முன்னாடி வரும். சரிங்களா? பாருங்கள், இப்போ அவனுக்கு ரகசியம் தெரிந்ததை போல சிரித்தான். இதை நீங்கள் தமிழில் யோசிச்சுட்டு இங்கிலீஷில் பேசும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கிருந்து போவீங்க. அவனுக்கு ரகசியம் தெரிந்தது, ஹீ நோ த சீக்ரெட், இப்படி என்ன பண்ணுவீங்க? யோசிப்பீங்க. அப்படி போட்டிங்கன்னா மீனிங் வராது. அப்போ இதுக்கெல்லாம் பேக்லேருந்து வரணும். ஓகே, ஒரு விஷயத்தை தெரிஞ்சது மாதிரி சிரிக்கிறேன், ஆனால் அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கானா? கிடையாது. சும்மா எல்லாமே எனக்கு தெரியுண்டாடே அப்படின்ட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹைப்போதெட்டிக்கல். ஒரு விஷயம் நடக்கலை, நடந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறது? அப்படியே சும்மா சீன் காட்டிக்கிறது. புரியுதுங்களா? ரைட். அப்போது சிரித்தான் இருக்குது. அதை வந்து ஒரு ஃபுல் சென்டென்ஸில் எழுத்தோம் அப்படின்னா சிரித்தான் பாஸ்ட் டென்ஸு. அப்போது ஹீ ஸ்மைல்டு. ஓகே, ஹீ ஸ்மைல்டு. அப்போ நமக்கு என்ன ஆச்சு? சப்ஜெக்ட் வந்துருச்சு, வேர்ப் வந்துருச்சு. சப்ஜெக்ட் வந்துருச்சு, வேர்ப் வந்துருச்சு. ஓகே, அடுத்து வேர்பை போட்டதுமே நம்ம என்ன பண்ணணும்? ஆஸ் இஃப் அப்படிங்கிற வார்த்தையை போட்டணும். பாருங்கள், ஹீ ஸ்மைல்டு, ஆஸ் இஃப். அப்போ ஆஸ் இஃப்க்கு அடுத்து என்ன தான் வரணும்? ஒரு சப்ஜெக்ட் வரணும், ஒரு வேர்ப் வரணும். ஏன்னா ஆஸ் இஃப்க்கு அடுத்து நமக்கு ஒரு முழு வாக்கியம் வேணும். அப்போ தான் மீனிங் கரெக்டாக கன்வே ஆகும். பாருங்கள், ஆஸ் இஃப் என்னவாக அவன் சிரித்தான்? எல்லாம் தெரிந்ததை போல. பாருங்கள், அவனுக்கு ரகசியம் தெரிந்ததை போல. அப்போ ரொம்ப சிம்பிள். ஹீ நூ த சீக்ரெட். ஹீ நூ த சீக்ரெட். ஏன் நூ போட்டிருக்கேன் அப்படின்னா வி டூ, தெரிந்ததை போல, தெரிகிறது போல கிடையாது, தெரிந்தது போல. அப்போ ஆல்ரெடி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது ஹீ நூ த சீக்ரெட் அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டாக வரும். இப்போ சொல்லி பாருங்கள், ஹீ ஸ்மைல்டு ஆஸ் இஃப் ஹீ நூ த சீக்ரெட். ஹீ ஸ்மைல்டு ஆஸ் இஃப் ஹீ நூ த சீக்ரெட். நான் ரகசியம்லாம் தெரிஞ்ச மாதிரி சிரிச்சான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதற்கு இந்த சென்டென்ஸ் தான் வரும். அடுத்து பாருங்கள், பேயை பார்த்தது போல பேசினாள். அவள் பேசுகிறது எப்படி இருந்துச்சு? ஐயோ, பேயவே பார்த்த மாதிரி பேசினா. உண்மையை பார்த்துருப்பாளா? சும்மா ஏதாவது ஒன்று பார்த்துட்டு வந்துட்டு பேயவே பார்த்த மாதிரி என்ன பண்ணுவா? அவள் பேசுவா. அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதுதான். அப்போ அவள் என்ன பண்ணா? பேசினாள். ரொம்ப சிம்பிள். ஷீ ஸ்போக். அவ்வளோதான். ஷீ ஸ்போக். எப்படி பேசினாள்? ஆஸ் இஃப். ஆஸ் இஃப். அதற்கடுத்து வரக்கூடிய வாக்கியம் என்னது? பேயை பார்த்தது போல. ஓகே, ஆஸ் இஃப் ஷீ சா அ கோஸ்ட். அவ்வளோதான். பாருங்க, ஷீ சா அ கோஸ்ட் அப்படின்னா பேயை பார்த்தாள்னு அர்த்தம். ஆஸ் இஃப் ஷீ சா அ கோஸ்ட் அப்படின்னா பேயை பார்த்தது போலன்னு அர்த்தம். அவ்வளோதான். பாருங்க, ஷீ ஸ்போக் ஆஸ் இஃப் ஷீ சா அ கோஸ்ட். ஷீ ஸ்போக் ஆஸ் இஃப் ஷீ சா அ கோஸ்ட். பேயை பார்த்தது போல பேசினாள், ஆனால் உண்மையாக பார்த்துருக்க மாட்டா. ரைட். ஒன்றுமே நடக்காததை போல நடந்து கொள்வார்கள். நீ வேணா போவேன், எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்குவாங்க பாரு. அவங்க பிஹேவ் பண்ணுறது அப்படி தான் இருக்கும். ஓகே, ரைட். அப்போ என்ன பண்ணுவாங்க? அவர்கள் நடந்து கொள்வார்கள். அவர்கள் நடந்து கொள்வார்கள் ஃப்யூச்சரில் இருக்குது. அப்போது தே வில் பிஹேவ். ஓகே, தே வில் பிஹேவ். எப்படி? ஆஸ் இஃப். ஓகே, இந்த மாதிரி நடந்துக்குவாங்க. ஓகே, அதற்கு நம்ம ஆஸ் இஃப் அப்படிங்கிற வார்த்தையை போட்டாச்சு. தே வில் பிஹேவ் ஆஸ் இஃப். ஒன்றுமே நடக்காதது. என்ன அர்த்தம்? ஒன்றுமே நடக்காதது அப்படின்னா ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா நத்திங் ஹேப்பன்டு. அவ்வளோதான். இந்த சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி பெரிய சென்டென்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா நத்திங் ஹேப்பன்டு. அந்த சின்ன சின்ன சென்டென்சஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து படித்து வச்சுக்கணும். அப்போ தான் பெரிய சென்டென்சஸில் உங்களால் அதை எம்ப்ளாய் பண்ண முடியும். இல்லாட்டி முடிச்சுட்ருப்போம், டிஃபிகல்ட்டாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், தே வில் பிஹேவ் ஆஸ் இஃப் நத்திங் ஹேப்பன்டு. தே வில் பிஹேவ் ஆஸ் இஃப் நத்திங் ஹேப்பன்டு. ஒன்றுமே நடக்காத போல் என்ன பண்ணுவாங்க? பிஹேவ் பண்ணுவாங்க. கரெக்டு. ஒன்றுமே நடக்காததை போல் பிஹேவ் பண்ணினார்கள். எப்படி சொல்லலாம்? அதை சொல்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். இங்கே தான் நீங்கள் எதாக இருந்தாலும் மாற்றணும். ஓகே, பின்னாடி மாற்றக்கூடாது. பின்னாடி மாற்றக்கூடாது, இங்கே தான் மாற்றணும். அப்படி நடந்து கொண்டார்கள், அப்படி சிரித்தார்கள், அப்படி செய்தார்கள் அப்படி நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்க செஞ்ச ஒரு செயலை தான் சொல்கிறோம். அந்த செயலை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அப்போ நீங்கள் இங்கே மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மீனிங் மாறிடும். பாருங்கள்,
தே வில் பிஹேவ் ஆஸ் இஃப் நத்திங் ஹேப்பன்ட், ஒன்றுமே நடக்காததை போல நடந்து கொள்வார்கள். தே பிஹேவ்டு ஆஸ் இஃப் நத்திங் ஹேப்பன்ட், தே பிஹேவ்டு, ஒன்றுமே நடக்காததை போல நடந்து கொண்டார்கள், நடந்து கொண்டார்கள். தே பிஹேவ் ஆஸ் இஃப் நத்திங் ஹேப்பன்ட், தே பிஹேவ், இப்போ பிஹேவ்டுக்கு பதிலாக பிஹேவ்ங்கிற வார்த்தை போட்டேன். அப்புறம் என்ன ஆகும்? ஒன்றுமே நடக்காததை போல நடந்து கொள்கிறார்கள், ப்ரெசண்ட்டில் வந்துடும். புரியுதா? ஸோ இங்கே மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? கடைசி வார்த்தை மாறிட்டே வந்துடும். ஓகே, தமிழில் கடைசி வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது மாறிட்டு வரும். ஓகே, கடைசி பாருங்கள், பாலிய சிநேகிதர்கள் போல பேசிக்கொண்டனர். திடீர்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யாரோ கிட்ட போய் சும்மா பேசுவான், கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ் ஆகி பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப நாள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்குது, சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்படியெல்லாம் இருக்காது. போன 2 நிமிஷத்தில் என்ன இருப்பாங்க? ஃப்ரெண்டாகி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வேறு ஏதோ ஒரு விஷயம், இல்லாத ஒரு விஷயம் இருப்பதை போல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த பிஹேவ் பண்ணுறாங்க. ஓகே, சரி பாருங்கள், பாலிய சிநேகிதர்கள் போல பேசிக்கொண்டனர். ஓகே, எப்படி பேசுனாங்க? they spoke, உடனே என்ன பண்ணிடணும்? ஆஸ் இஃப்ங்கிற வார்த்தை போடணும். ஆஸ் இஃப், எப்படி? பாலிய நண்பர்களாக அவர்கள் இருந்ததை போல பேசினார்கள். ஓகே, ஆஸ் இஃப் they were childhood friends. ஓகே, as if they were childhood friends. ஏன்னா நமக்கு as if அடுத்து ஒரு ஃபுல் சென்டென்ஸ் வரணும். நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா they spoke as if the childhood friends அப்படின்னு போட்டுருவீங்க. அப்படி போட்டிங்கன்னா மீனிங் தப்பாக வரும். ஓகே, மீனிங் மாறிடும் அப்படியே. ஏன் அப்படின்னா அந்த ஆஸ் அப்படின்னாலே அந்த ஒரு ரோலு, அந்த ஒரு பொசிஷனை தானே சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எங்கே போட்டிங்கன்னா மீனிங் மாறும். அப்போது அவர்களைப் போல் அவர்கள் நடந்து கொண்டனர் அப்படிங்கிற சென்ஸில் நம்ம சொல்லணும்னா ஆஸ் இஃப்க்கு அடுத்து ஒரு ஃபுல் மீனிங்கை கொடுக்குற சென்டென்ஸை போடணும். போட்டாச்சு. பாருங்க, they spoke as if they were childhood friends. they spoke as if they were childhood friends. புரிஞ்சுதா ஆசிஃபோட அர்த்தம்? அப்போ ஆஸுக்கும் ஆசிஃப்க்கு இருக்கிற ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா ஆஸுக்கு அடுத்து வெறும் நவுன் வந்துச்சுன்னா அது ஒருத்தரோட பொசிஷனை ரோலை சொல்லும். ஆசிஃப்க்கு அடுத்து ஒரு ஃபுல் சென்டென்ஸை போட்டால் தான் அது என்ன அர்த்தம்? அந்த செயலை அவர்கள் செய்தது போல அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஓகே, அடுத்து ஒன்று ஆஸ் அ ரீசனாக வச்சு எப்படி ஒரு சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக ஆஸை வச்சு நாம் எப்படி அந்த ரீசன் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கன்ஜங்ஷனாக ரீசனுக்காக யூஸ் பண்ணும் பொழுது ஆஸு கூட ஒரு சென்டென்ஸ் வரணும். அந்த சென்டென்ஸு என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்லும். அடுத்து வரக்கூடிய தனித்து வரக்கூடிய ஒரு சென்டென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதனால் ஏற்பட்ட விளைவையும் சொல்லும், ரிசல்ட்டையும் சொல்லும். ஓகே, அப்போது 2 இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ் நமக்கு வேணும். தனித்து இயங்கக்கூடிய சென்டென்சஸ் இருந்தால் மட்டும்தான் இது வேலை செய்யும். அப்போது தனித்து இயங்கக்கூடிய சென்டென்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்பு வரணும். 2 சென்டென்சஸ்லையுமே சப்ஜெக்ட் வேர்பு வந்து தான் வேறு ஏதாவது வார்த்தைகளை போட்டு நம்ம முழு வாக்கியமாக மாற்றலாம். இப்படி தான் இருக்கணும். சரிங்களா? ரைட். இந்த ஸ்லைடோட எண்டில் ஒரு முக்கியமான ஹிண்ட் சொல்லுவேன். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட். அவன் தாமதமாக வந்ததினால் உள்ளே வர முடியவில்லை. அப்போது எந்த சென்டென்ஸ் கூட ஆஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன க்ளூ இருக்குது. என்ன அப்படின்னா எந்த சென்டென்ஸோட எட்ஜில் நாள், வந்ததினால், போனதினால், இருந்ததினால் இந்த மாதிரி காரணங்களை சொல்கிறதோ அந்த சென்டென்ஸில் தான் நம்ம ஆஸ் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். அவன் வந்ததுனால, அவன் சொன்னதுனால, சாப்பிட்டதுனால, தூங்கிட்டதுனால, படித்ததுனால, இப்போ எல்லாமே அந்த நாளுன்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வழக்கு தமிழில் சொல்லுவோம்ல, அங்கே எல்லாமே ஆஸ் தாங்க வரும். ஆஸ் தான் வரும். நான் சொன்னதுனால நீங்கள் செய்கிறீங்க, நான் சொன்னதுனால நீங்கள் படிக்கிறீங்க, இப்படி நம்ம சொல்லும்போது நான் சொன்னதுனால அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறது தான் காரணமே. அவர் சொன்னதுனால நான் படித்தேன். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டு எந்த வார்த்தைக்கு என்ன ரூட் வேர்டு வருது அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சா மட்டும்தான் இங்கிலீஷில் பேசும்பொழுது டக்குன்னு என்ன வரும்? அந்த வார்த்தை உங்கள் மைண்டுக்கு வரும். அப்போ ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதுக்கப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் இருக்கணும். புரியுதுங்களா? ரைட். அப்போது அந்த காரணத்தினால்னு சொல்லும்போது அந்த சென்டென்ஸ் கூட தான் நமக்கு ஆஸ் அப்படிங்கிற வார்த்தை வருது. ஸோ சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சிடணும்? அவன் தாமதமாக வந்ததினால். ரொம்ப சிம்பிள். ஆஸ் ஹீ கேம் லேட்டுன்னு சொல்லுவீங்க, இல்லாட்டி ஹீ வாஸ் லேட்டுன்னு கூட சொல்லலாம். இதுவும் கரெக்டு தான். ஓகே, ஆஸ் ஹீ வாஸ் லேட், அவன் தாமதமாக இருந்ததினால், தாமதமாக வந்ததினால் உள்ளே வர முடியவில்லை. இங்கே நவுனை நம்ம சொல்லலை, உள்ளே வர முடியவில்லைன்னு தான் சொல்லியிருக்கோம். அப்போ யார் நவுன்னா அங்கே மொட்டையாக இருக்குது. அதனால முன்னாடி இருக்க சென்டென்ஸ்லேருந்து அங்கே நம்ம தேவையான நவுன் எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி அவரை பற்றி தானே பேசுகிறோம். அப்போ அவரை அங்கே என்ன பண்ணிக்கலாம்? நவுனாக வச்சு பேசிக்கலாம். உள்ளே வர முடியவில்லை, அவரால் உள்ளே வர முடியவில்லை. அப்போ ரொம்ப சிம்பிள். ஹீ வாஸ் நாட் ஏபிள் டு கம் இன்சைடு. ஓகே, கம் இன்சைடு. இன்னொரு ஆங்கிளில் நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா
he could not come inside அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, he couldn't come inside ரெண்டுமே கரெக்ட் தான். he could notனு சொல்லலாம், he was not able toன்னு சொல்லலாம், ரெண்டுமே கரெக்ட். பாருங்க, as he was late he was not able to come inside. as he was late he was not able to come inside, இல்லாட்டி he could not come inside, ரெண்டுமே கரெக்ட். ஓகே, அவளுக்கு தலைவலி இருந்ததினால் வீட்டிலேயே இருக்க முடிவு செய்தாள். நல்லா கவனிக்கணும், இந்த இருந்ததினால் அப்படிங்கிற இந்த வார்த்தை அவளுடைய நிலைமையை சொல்லலை, அவகிட்ட என்ன இருந்துச்சுன்னு சொல்லுது. ஓகே, அவளோட நிலைமை கிடையாது, அவளோட உடைமைனா என்ன, தலைவலி இருக்குது, தலைவலியை வைத்திருக்கிறாள் அவள். ஓகே, பாருங்க, அவளுக்கு தலைவலி இருந்ததினால் இது பாஸ்ட்ல இருக்கு. அப்போ பாஸ்ட்ல ஒருத்தர்கிட்ட ஒரு பொருள் இருந்துச்சு, ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹேட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ as அப்படிங்கிற வார்த்தையை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். as she had a headache. ஓகே, she had a headache. அப்போ என்ன அர்த்தம், அவளுக்கு தலைவலி இருந்ததினால் வீட்டிலேயே இருக்க முடிவு செய்தாள். அப்போ அடுத்து வரக்கூடியது ஒரு முழு வாக்கியம், வீட்டிலேயே இருக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டா, டிசைட் பண்ணிட்டா. அப்போது அந்த முழு வாக்கியம் எப்படி ஆரம்பிக்கணும், ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கணும், சப்ஜெக்டில் ஆரம்பிக்கணும். அப்போ அங்கே யார் சப்ஜெக்டு, அவள் தானே முடிவு செய்கிறா, அப்போ அவள் தான் சப்ஜெக்ட். ஓகே, ஷீ, ஓகே, அவள் செய்த காரியம் என்ன, டிசைட் பண்ணது, அப்போது டிசைடட். ஓகே, என்ன டிசைட் பண்ணாங்க, டு ஸ்டே, வீட்டில் இருக்கிறதுக்கு, டு ஸ்டே ஹோம், அவ்வளோதான். அட் ஹோம்லாம் போடக்கூடாது, தப்பு. ஓகே, டு ஸ்டே ஹோமே கரெக்டு தான். பாருங்கள், இது ஒரு முழு வாக்கியம், இங்கேயும் சப்ஜெக்ட் வேர்ப் வந்துருச்சு. இது ஒரு முழு வாக்கியம், இங்கேயும் சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் வந்துருச்சு. அப்போ 2 முழு வாக்கியங்கள் வந்தால் தான் நம்மளால் இந்த ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையை கன்ஜங்ஷனை யூஸ் பண்ண முடியும், காரணத்திற்காக. இப்போ பாருங்கள், as she had a headache she decided to stay home. as she had a headache she decided to stay home. அவளுக்கு தலைவலி இருந்ததினால் வீட்டிலே இருக்க முடிவு செய்தாள். ரொம்ப சிம்பிள். சரி, அடுத்து பாருங்க, வழிமுறைகள் தெளிவற்று இருந்ததினால் அவர்கள் தவறு செய்தனர். அப்போது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கிளியராக இல்லை, ரொம்ப சிம்பிள், அது வந்து கிளியராக இல்லை. அப்போது அந்த காரணத்தினால் அப்படிங்கிறதுனால ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுடலாம். எது கிளியராக இல்லை, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்போது த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஓகே, த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் were unclear. ஓகே, unclear. இப்போ பாருங்கள், இந்த ஆஸை நான் எடுத்துடுறேன், இப்போ படிக்கலாம். the instructions were unclear. வழிமுறைகள் தெளிவுற்று இருந்தது அப்படின்னு அர்த்தம், வழிமுறைகள் தெளிவற்று இருந்தது. அடுத்து பாருங்கள், இந்த ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கும் பொழுது வழிமுறைகள் தெளிவற்று இருந்ததினால், as the instructions were unclear அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, என்ன ஆகுது, அவர்கள் தவறு செய்தனர். ஓகே, சப்ஜெக்ட் யார், அவர்கள், தே. ஓகே, தவறு செய்தனர் அப்படின்னு சொல்லும்போது மேட் அப்படிங்கிற வார்த்தை தான் போடணும். ஓகே, தே மேட் அ மிஸ்டேக். ஓகே, தே மேட் அ மிஸ்டேக், அவர்கள் தவறு செய்தனர், இல்லாட்டி அவர்கள் தவறுகள் செய்தனர் அப்படின்னா மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை போட்டால் கரெக்ட். ஓகே, இங்கேயும் சப்ஜெக்டு வேர்பு, சப்ஜெக்டு வேர்பு வந்துருச்சு பாருங்கள். அப்போ எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான். இப்போ ஃபுல்லாக சொல்லாமா, பேட்டர்ன் தான். இப்போ ஃபுல்லாக சொல்லாமா, as the instructions were unclear, as the instructions were unclear they made a mistake, இல்லாட்டி they made mistakes. ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரி, இப்போது இந்த ஸ்லைடு ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன் கடைசியில் ஒரு டிப்ஸ் சொல்லுவேன் அப்படின்ட்டு. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த டிப்ஸை தான் நான் எனக்காக வச்சுக்கிட்டேன். ஓகே, ஏன்னா இது எனக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகுது, அதனால் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இந்த ஆஸை வந்து நாம் ஒரு சென்டென்ஸ் கூடயும் அதற்கடுத்து இன்னொரு சென்டென்ஸ் கூடயும் பேசி நம்ம ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணும் பொழுது காரணத்தினால் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கிலீஷில் இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ் ஒரு 2 வாக்கியங்கள் கூட வரும் பொழுது வென் அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்டு இயங்கும். அந்த சம்பவம் நடந்த பொழுது, அவர் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருந்த பொழுது, இப்படிங்கிற சென்டென்சஸ் எல்லாம் நம்ம வென் அப்படிங்கிற வார்த்தை போட்டு பொதுவாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த வென் அப்படிங்கிற வார்த்தை சில இடங்களில் ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையால் ரீப்ளேஸ் பண்ணப்படும். அப்போ இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, விட்டு சொல்லாமலாம் போயிட்டே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக. அப்போது இது வென்னில் ஆக்ட் ஆகுதா இல்லாட்டி ரீசனுக்காக ஆக்ட் ஆகுதா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த சென்டென்ஸ் எந்த கான்டெக்ஸ்டில் எந்த சிச்சுவேஷனில் இயங்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அது வென்னா இல்லை ரீசனாக கண்டுபிடிக்க முடியும், இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆயிரும். இதுதான் இந்த ஆஸில் இருக்க ஒரு ட்ராபேக். இது வென்ன மீன் பண்ணுதா இல்லை ரீசனை சொல்லுதாங்கிறது ஒரு சில சமயம் நம்ம அந்த கான்டெக்ஸ்ட் இல்லாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதனால
எனக்குன்னு நான் ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். என்ன தெரியுங்களா? எப்பெல்லாம் நான் ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையை காரணத்துக்காக யூஸ் பண்ணுறனோ, அப்போ இந்த ஆஸோட ட்வின் பிரதர் இருக்காரு பாருங்க, சின்ஸ், அவரை நான் வச்சு யூஸ் பண்ணிட்டு போயிருவேன். அப்போ எனக்கு கன்ஃப்யூஷன்ஸே வராது. அப்போது ஆஸ் வந்து ரீசனுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆஸுக்கு பதிலா சின்ஸை போட்டு போயிருவேன். ஆஸை டைமுக்கு சொல்லும் பொழுது நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, ஆஸை நான் வென் அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துகிட்டு போயிருவேன். ரொம்ப சிம்பிள். அப்போது எப்பப்பெல்லாம் நாம் வென் அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்டு நம்ம பேசணும்னு நினைக்கிறோமோ, அப்போ ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையை வென்னுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரீசனுக்காக சொல்லும்பொழுது ஆஸுக்கு பதிலாக நம்ம சின்ஸை யூஸ் பண்ணிட்டோம்னா, நமக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்குவாங்க. ஓகே, நீங்கள் இப்போ ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா, அங்கே நீங்கள் ஆஸை வந்து 2 மீனிங்கில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வென் அப்படிங்கிற மீனிங்கில் வருதா, இல்லை ரீசன் அப்படிங்கிற மீனிங்கில் வருதான்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதற்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்க சென்டென்சஸை படித்து அந்த சந்தர்ப்பத்தை இல்லை சிச்சுவேஷனை உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா, ஆஸ் வந்து வென்னாக யூஸ் ஆகுதா, இல்லை ஆஸ் வந்து ரீசனாக யூஸ் ஆகுதா அப்படிங்கிற ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ மை பெஸ்ட் அட்வைஸ் டு யூ இஸ் டு யூஸ் சின்ஸ். என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா, சின்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ரைட். இப்போ உங்களுக்கு இந்த ஆஸை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்டான அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும். சரிங்களா? அப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆஸ் பார்த்துட்டோம். ஆஸை வந்து என்ன பண்ணிட்டோம், ஒரு ஆள் வந்து எப்படி இருக்கிறார், அவரோட பொசிஷன், ரோல், கெப்பாசிட்டி சொல்கிறதுக்கு பார்த்துட்டோம். இன்னொன்று ஆசிஃப் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டோம். அடுத்து ஆஸை கன்ஜங்ஷன் ரீசனுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இதற்கான ஹோம்ஒர்க் பார்த்துடலாம். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். அவர் அந்த பள்ளியில் படித்ததினால் தற்பொழுது மாவட்ட ஆட்சியராக இருக்கிறார். இங்கே 2 ஆஸ் வரும், கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதுறோம். ஓகே, மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்ததைப் போலவே பேசுகிறான். சென்டென்ஸை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடணும். மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் இயந்திரம் நின்றது. அச்சிறுவன் ஆங்கிலேயர்களைப் போல பேசுகிறான். நல்லா கவனிக்கணும். இங்கேயும் போல இருக்குது, இங்கேயும் போல இருக்குது. ஆனால் இந்த போல என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு வேர்புக்கு அடுத்து வருது. ஓகே, இந்த செயலை செய்தது போல அப்படின்னு வருது. இந்த செயல் எப்படின்னா, அவர்களைப் போல, அந்த பர்டிகுலர் நபர்களைப் போலன்னு வருது. அப்போ மீனிங்கை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ சரியான ஆன்சரை கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அடுத்து யாரோட ஆன்சர்ஸ் பக்காவாக இருக்கோ, சூப்பராக இருக்கோ, பர்ஃபெக்டாக இருக்கோ, அந்த ஆன்சர்ஸை நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, பர்ஃபெக்ட் ஆன்சர்ஸ் வந்து அந்த கமெண்ட்டில் ஃபஸ்ட்டில் பின் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்து உங்களோட ஆன்சர்ஸை அட்டெம்ப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அந்த திங்கிங் ப்ராசஸ் என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸை அட்டெம்ப்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ இந்த வீடியோ எப்போ பார்த்தாலும் சரி, இந்த ஆன்சர்ஸை அட்டெம்ப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர்ஸை பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்களும் இதனால் பயன்படுத்திக் கொள்ளட்டும். அண்ட் இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து நல்லா மாஸ்டர் ஆகிற அளவுக்கு திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.